வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் வந்து ஹாரன் எக்ஸ்ட்ரா ஹாரன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த எக்கோ ஹார்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஹாரன். அதாவது நம்ம ஒரு தடவை ஹாரனை ப்ரெஸ் பண்ணும்போதும் அது ஒரு மாதிரியான சவுண்டு வரும். நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஒரு டோன் வரும், ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணும் மாறும். அந்த மாதிரி 22 வகையான சவுண்டு அந்த ஹாரனில் வரும். இதுதான் அந்த ஹாரன் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து மொத்தம் மேஜிக் 22 சவுண்டு இதில் வரும். இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபா கிட்ட தான் வரும். ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைனா அந்த பைக் அசசரிஸ் கடைகள்லேயும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள்லேயும் கிடைக்கும். இந்த ஹாரன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 2 ஹாரன் இருக்கும். அடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக் கட் அவுட் ஒன்று இருக்கும். இந்த கட் அவுட்டில் பார்த்திங்கன்னா ஹாரனுக்கு போகக்கூடிய 2 ஒயர் இருக்கும். அதாவது 4 ஒயர் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 3 ஒயர் இருக்கும். ஒரு ரெட்டு, ஒரு ப்ளூ, ஒரு பிளாக் இருக்கும். இந்த 3 ஒயர் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது 2 நம்ம ஹாரனில் கனெக்ட் பண்ணிடலாம். இது 3 தான் நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணோம். இந்த ஒயரிங் எப்படி பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியோ வண்டியில் தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டியோவில் இந்த ஃப்ரண்ட்டு பேனல்லாம் ஹெட்லைட்லாம் அவுத்து வச்சுட்டோம், வீடியோவோட நீளத்தை குறைக்கிறதுக்காக. நம்ம எந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒயரிங் மெத்தட் ஒன்று தான். அது ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, கியர் பைக் இருந்தாலும் ஒயரிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சாம்பிளுக்கு இந்த வண்டியை வச்சு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த வண்டியில் வந்து கம்பெனி ஹாரன். இதோட சவுண்ட் வந்து கஸ்டமருக்கு பத்தலன்னு சொல்லிட்டு அவர் அதிகமான சவுண்டுக்காக அந்த ஹாரனை செட் பண்ணுறாரு. நம்ம இந்த கம்பெனி ஹாரனை ரிமூவ் பண்ணிடலாம். அவருக்கு வந்து ஒரு ஹாரன் இருந்தால் போதுமா, அதனால் 2 ஹாரன் தேவையில்லைன்ட்டு இதை கழட்டி எடுத்துடலாம். இந்த கம்பெனி ஹாரனோட ஒயரிங் இது தான். இது வந்து நம்ம ஒரு ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரனை வந்து கம்பெனி ஹாரன் இருந்த இடத்துல ஒரு ஹாரனையும், அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஹாரனையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்பக்கமாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறா நமக்கு வந்து வண்டி ஹாரன் வந்து வெளியில் தெரியாது, மழையில் நனையாது, வாட்டர் வாஷ் பண்ணாலும் ஹாரனுக்குள்ளே தண்ணி போகாது, ஹாரனில் லைஃப் வரும். இப்போ நம்ம ஹாரனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் உங்கள் வண்டியில் மாட்டும்போது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 ஹாரனையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒயரிங் மட்டும் பண்ணோம். இதில் கட் அவுட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 ஒயரும் 2 ஹாரனுக்கு போயிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஹாரனில் வந்து இங்கே க்ரீனு எல்லோ கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஹாரனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் கலர் கோடு இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணோம். எல்லோ கலர் இருக்கிற இந்த ஹாரனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்கிற ஒயரை கனெக்ட் பண்ணலாம். மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹை டோன் லோ டோன் மாறக்கூடாது. இதில் 2 பின்னு நம்ம மாற்றி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை ஹாரனில் கொடுக்கும்போது. ஆனால் கலர் மட்டும் மாற்றக்கூடாது. க்ரீன் கலர் ஹாரனில் க்ரீன் கலர் ஒயர் கொடுக்கணும், எல்லோ கலர் இருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஒயர் கொடுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நமக்கு பேலன்ஸ் இந்த 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட் எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரியில் கொடுத்துருவாங்க, பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துருவாங்க. பிளாக் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து ஹாரன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகுனா, ஹாரன் கரெக்டாக வேலை செய்யும். என்ன ஒன்று, சாவி ஆஃப் பண்ணாலும் ஹாரன் அடிச்சுட்டே தான் இருக்கும், சாவி எடுத்துட்டாலும் ஹாரன் அடிக்கும். அது மாதிரி பண்ணும்போது என்ன நம்ம வண்டி எங்கேயாவது பார்க்கிங்கில் விட்டு போவோம், எவனாச்சும் ஹாரன் அடிச்சு சார்ஜ் மொத்தம் இறக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெட்டை வந்து பேட்டரியில் கொடுக்கக்கூடாது. பிளாக் நம்ம இடத்துல கொடுத்துடலாம், பேட்டரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட்டு எதில் கொடுக்கணும்னா, சாவி ஆன் பண்ணால் ரிட்டன் லைன் வருது பார்த்தீங்களா, டிசி வோல்டேஜ், அதில் கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் செட்லேருந்து வரக்கூடிய ரிட்டன் லைனில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வண்டியில் லாக் செட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் போகும். ஒரு ஒயர் வழியாக பேட்டரியில் உள்ளே போயிட்டு சாவி ஆன் பண்ணால் திருப்பி இன்னொரு ஒயர் வழியாக வெளில வரும். அந்த சாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வண்டியிலையும் அது சாக்கெட் மூலமாக தான் போயிட்டு வரும். அதை நம்ம ஈஸியாக மல்டிமீட்டர் வச்சு நம்ம எது இன்புட் எது அவுட்புட் கண்டுபிடிச்சிடலாம். மல்டிமீட்டர் வந்து நம்ம டிசி வோல்ட் 20ல் செட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு ஒயராக வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எதில் வந்து வோல்டேஜ் வருதோ அது வந்து இன்புட்டு. இப்போ இதில் வந்து 12 வோல்ட் வருது. அப்போ இந்த ரெட்டில் ஒயிட் கலர் கோடு தான் இன்புட்டு, இந்த ரெட்டில் பிளாக் கலர் கோடு அவுட்புட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லைனை வந்து ரெட்டில் பிளாக் கலர் கோட்டில் கொடுக்கணும். நம்ம ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை நல்லா ஷார்ப்பாக கொஞ்சம் செய்விட்டு ரெட்டில் பிளாக் கலர் கோட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சாக்கெட்டில் அதை கனெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம ப்ளக்இன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாரனுக்கு தேவையான பாசிட்டிவ் லைன் வந்துச்சு. அதுவும் சாவி ஆன் பண்ணால் தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சின்னதாக உருண்டையாக கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். அது ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது தண்ணி பட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ஃபியூஸ் வந்து நம்ம உடனே கட் ஆகிடும். ஹார்ன் வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃப்டி ஆகிடும். அதுக்கு எதாவது ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க.
சப்போஸ் இந்த ஹார்ன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹார்ன் ஏதாவது ப்ராப்ளமாக அடிக்காமல் போச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸ் தான் செக் பண்ணணும். ஃபியூஸ் செக் பண்ணி பார்த்தா நமக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம இந்த பிளாக்கை பேட்டரியில் கொடுத்துடலாம். பேட்டரியோட நெகட்டிவில் அதாவது மைனஸில் இந்த பிளாக்கை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ப்ளூ கலர் ஒயர் தான். இந்த ப்ளூ கலர் ஒயர் நம்ம எதில் கொடுக்கணும்னா நம்ம ஹார்ன் அடிக்கும்போது ஸ்விட்ச்லேருந்து ஒரு வோல்டேஜ் வரும், அந்த வோல்டேஜ் வர லைனில் கொடுக்கணும். அதையும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதில் வருதுன்ட்டு. மல்டிமீட்டர் டிசி வச்சு இந்த பெரிய ஒயரில் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இதை பேட்டரியில் மைனஸில் வச்சுட்டு பாசிட்டிவ் வச்சுட்டு ஹார்ன் அடிப்போம். சாவி ஆன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கும்போது இதில் வோல்டேஜ் வருது. இதுதான் வந்து நமக்கு ஹார்ன்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் லைனு. நம்ம அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சீவி எடுத்துகிட்டு கட் பண்ண தேவை, லைட்டாக சீவி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் அந்த ப்ளூ கலர் வரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு டேப் பண்ணிடலாம் பக்காவா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ன் வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துருவோம். சாவி ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ ஹார்ன் அடிச்சு விட்டால் இது வந்து எக்கோ ஹார்ன், இது அடிச்சு நம்ம சாவி ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் ஆகிடும். நீங்கள் இந்த லைனை வந்து பேட்டரியில் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் ஆகாது. சாவி ஆஃபில் இருந்தால் இப்போ ஹார்ன் அடிக்காது. நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் ஹார்ன் அடிக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், சாவி ஆன் பண்ணால் தான் ஹார்ன் அடிக்கும். இதுதான் வந்து இந்த எக்கோ ஹார்னை மாட்டுற ப்ரொசீஜர். கரெக்டாக இந்த மாதிரி தான் மாட்டணும், நம்ம அதை மாற்றி மாட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வண்டி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சிச்சு வேலை. இது பக்கவாக டேப் பண்ணிடலாம். டேப்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து நல்லா அழகாக அப்படி வச்சு டேக் போட்டுடலாம். டேக் போட்டால் வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.